வருவாங்கல்ல, இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறது மாதிரி இவங்க வந்து எவ்ரி சண்டே வந்து போட்டு சமைச்சு உள்ள வந்து வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்மை கிச்சன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் நிற்கிற பிளேஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா யுகாண்டாவில் முன்யோனியோ அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே தான் இருக்கேன். ஸோ இதுக்கு வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ஒரு தமிழ் எப்படி சொல்கிறது, தமிழ் அண்ணா வந்து இங்கே உள்ள ஆஃப்ரிக்கன் பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ நான் போட்டிருந்தேன். ஸோ அவங்க தான் வந்து ஒரு இடத்துக்கு நம்மளை கூப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. இங்கே தான் வந்திருக்கோம். ஸோ அவங்க வரக்கூடிய ஒரு சர்ச்சுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். இங்கே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சண்டே ஆனால் இங்கே உள்ள மக்கள் வந்து சர்ச்சுக்கெல்லாம் வருவாங்க. ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்மை கிச்சன் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். அங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. நம்ம சர்ச்சுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பார்ப்போம். இங்கே வந்து சர்ச்சில் எல்லாருமே வந்து வருவாங்க. ஸோ அவங்களுக்கு சமைச்சிட்டு இருக்காங்க பாருங்க, கீழே அவங்களோட ஃபுட்டு தான் வந்து சமைக்கிறாங்க. அநேகமாக இது மட்டோக்கியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எதா இருந்தாலுமே இங்கே வந்து வேக வச்சு தானே சாப்பிடுவாங்க. ஸோ சமையல் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஊரில் எப்படி கல்லெல்லாம் வச்சு சமைப்போமோ அந்த மாதிரி இங்கே சமைச்சிருக்காங்க. ஆல்ரெடி ஒன்று சமைச்சு வச்சிருக்காங்க. ஒண்ணுமே இல்லை, தண்ணி துளசி போட்டிருக்காங்க. துளசி டீ, லெமன் கிராஸ். இது வந்து என்னன்னு தெரியல, வந்து பாப்போம். ஓபன் பண்ணுங்க. ரைஸ், சோறு, புலாவ். நம்ம ஊர்ல புலாவ் தான் சொல்லுவாங்களாம். Yes. How do you call this rice? We call it muchele. Pilau. Yes, we give it to the people every Sunday. Every cook Sunday. it, yes, and we are very blessed too. Okay, thank you. What about next one? முடியாது, இங்க பாருங்க, கம்பா பாருங்க. சிம்பிளா ஒரு ஃபுட்டு சமைச்சிருக்காங்க. ஒரு டீ, துளசி டீ. அதுக்கப்புறம் வந்து இது மட்டோக்கே. ஐ நோ. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், டோன்ட் ஓப்பன். இது வந்து மட்டோக்கே. இதுதான் வாழைக்காய் வந்து போட்டு சமைச்சு உள்ள வந்து சமைச்சு வச்சிருக்காங்க. சூடா இருக்கணுங்கிறதுனால உங்களுக்கு அந்த இலையை போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. இங்கே மேலே சர்ச் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ நாங்கள் அங்கே தான் வந்து போக போகிறோம். ஸோ இது வந்து கீழே வீடு. ஸோ இந்த இடத்த பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. நம்ம இந்த செம்பருத்தி இருக்கு பாருங்கள். ஸோ இது முன்யோனியோ அப்படிங்கிறது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நிறைய வேறு ஆஃப்ரிக்கன்ஸ் நிறைய பேர் இருக்கக்கூடிய இடம். இந்த இடம் எப்படின்னா எரிட்ரியன்ஸ் அந்த மாதிரி குவாண்டன்ஸ் மட்டும் இல்லாமல் பக்கத்து நாட்டில் உள்ள ஆஃப்ரிக்கன்ஸ் நிறைய பேர் இங்கே வந்து இந்த ஏரியாவில் இருக்காங்க. கொஞ்சம் ரிச்சாகவும் இருக்கும் இந்த இடம். மல்லிகைப்பூ செடி இருக்கா? இல்லை, செம்பருத்தி. சரி, அது நம்ம அங்கே போயிட்டு வந்து இதை பார்க்கலாம். ஓகே. யுகாண்டாவில் சர்ச் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு உங்கள் சர்ச் வந்து சொல்லியிருக்கேன். அது ரொம்ப பெரிய சர்ச்சு, அதுக்கு நிறைய ஸ்டோரியெல்லாம் இருக்குது. மற்றபடி இங்கே வருவாங்கல்ல, இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறது மாதிரி இவங்க வந்து எவ்ரி சண்டே வந்து சர்ச் வருவாங்க. அந்த மாதிரி சர்ச் எல்லாம் எப்படி இருக்குன்னு வாங்க பார்ப்போம். ஓ, ஓகே. இங்கே வந்து ஏதோ கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. ஓ, சண்டே கிளாஸ். ஆக்சுவலி குட்டி பசங்கள்லாம் உட்காந்துருக்காங்க. நம்ம வீட்டு பிள்ளையும் இருக்கு. When I say our hands closed, it means what? Clapping. Yes, all together? Okay. 1, 2, 3, we go. Okay. Welcome. Okay, sit down. ஆமா. Thank you all. You are most welcome. This is Sunday School of Miracle Point Church.
We are normally found in Nyonyo, and it's our children. We love you so much. Thank you for இங்கே என்ன சொல்லி கொடுப்பாங்கண்ணே? சண்டே கிளாஸ் உங்கள் சர்ச்சு சின்ன பிள்ளைங்களுக்கு. So ஓகே. we have normally go to the big church, but we first get our word, our food from here, then we go to the church. ஓகே 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 ஓகே. Okay. தேங்க்யூ. பாய். பாய். வாங்க, மேலே தான் சர்ச்சு. ஓகே ஓகே. நீ அப்பா அண்ணாட்ட இருக்கியா? வா. உனக்கு இது சாக்ஸோட வா. செப்பல் அப்புறம் போட்டுக்கலாம். வாங்க மேலே போவோம். நான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றேன் இந்த மாதிரி சர்ச்சுக்குள்ளே. இதுக்கு முன்னாடி நமக்குவங்க போனேன். அதுக்கு முன்னாடி சின்ன வயசில் வேளாங்கண்ணி போயிருக்கேன். அவ்வளோதான் எனக்கு வந்து வேளாங்கண்ணி தான் தெரியும். ஹலோ, ஹவ் ஆர் யூ? Nice to meet you. He also belongs to Miracle Center. His spiritual father is Pastor Isaac Achobe Chuwewes, and he's a minister at Kansanga Miracle Center. Hi. Give the Lord a mighty hand clap. Our business from India. Thank you. These are our business from Bano bageni bavubuka India. Hallelujah. Amen. Feel at church. Wulira bulungi mu At church. home. Wulira ngoli waka. The husband is behind there. Omwami weyo ye mabegaawo. Give God a hand clap. Mukubireko engalo ez'amaanyi n'akalulumbanda. Just got to know them Nakabayitegeera through my brother Vijay okuyita mukwano gwange Vision. Amen. and my sister Penny. Era ne mwannyinaze Penny. My wife to Mr. Vijay. A wife of Mr. Sister Penny is a wife. Mukyala wa Mwami Vision. யுகாண்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து அதிகமாக கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து சண்டே வந்து சர்ச் போகிறது எல்லாருக்குமே ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. இல்லை மார்னிங் 9 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க. 2 ஷிஃப்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 மணி வரைக்குமே சர்ச் இருக்கும். ஸோ இங்கே இந்த சர்ச்சில் இங்கே வந்து சாப்பிட்றாங்க. இந்த ஃபாஸ்ட்டாக நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. இவர் வீட்டு மாடியில் தான் இந்த சர்ச் வந்து வச்சுருக்காங்க. இந்த வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க மட்டும் இருக்காங்க. ஸோ இங்கே நார்மலாக சர்ச் நம்ம ஊர்ல எல்லாம் சர்ச் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தனியாகவும் சர்ச் நிறையா இருக்குது. அங்கே வந்து நமக்கு பீப்புள் டிஸ்டர்ப் பண்ணது மாதிரி ஆகும். ஒரு தெரிஞ்ச இடத்துக்கு நம்ம வரலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இங்கே வந்தோம். யுகாண்டாவை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அவங்களோட கல்ச்சர், அவங்களோட மேரேஜ் நிறைய போட்டிருக்கேன். அதில் நிறைய பேர் இங்கே உள்ள சர்ச் காமிங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் விஜய் அண்ணாட்ட கேட்டோம். அவங்க இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ என்னையும் பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணாங்க. Mwami Vision atwala mu kifo kya Kanyakumali. Hallelujah. Kanyakumali. Gabachita And there is Kanyakumali. a trading center, a shopping mall. Remind me the name. Bothis. Waliwo akafo ke batundiramu ebintu nga bayita Bothis. இந்த ஃபாஸ்டர் வந்து கன்னியாகுமரி ட்ரிவேண்ட்ரம் வந்திருக்காங்க. ஸோ கன்னியாகுமரி போத்தீஸ் வந்து ரொம்ப பிடிக்குமா, அதுதான் அவங்க வந்து சொன்னாங்க. And a door to அங்கே ஃபாஸ்டரோட ஒய்ஃபும் வந்து 2 மொழியில் வந்து பேசுகிறாங்க. அவர் இங்கிலீஷில் பேச இவங்க லோக்கல் லாங்குவேஜில் பேசுகிறாங்க லுகாண்டாவில். ஏன்னா எல்லாருக்குமே புரியணும் அப்படிங்கிறதுனால இங்கே உள்ள எல்லாருக்குமே இப்போ இது சிட்டி அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியும். இல்லை தெரியாதவங்களுக்கும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால இவங்க டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. நம்ம ஊரை பற்றி பெருமையாக நிறைய விஷயங்கள் பேசினாங்க. எனக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருந்தது. அதே மாதிரி நம்மளையும் ரொம்ப எல்லாருமே அமைதியாக நல்லா வந்து வெல்கம் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அங்கே பின்னாடி இருக்கவங்களாம் வந்து இங்கே சாங் பாடுவாங்களாம், அதுக்கு அவங்க டான்ஸ் பண்ணுறாங்க. எவ்ரி சண்டே இந்த மாதிரி தான் நடக்கும். யாராவது புதுசாக வர்றாங்க அப்படின்னா அவங்கள வந்து வெல்கம் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து யாரும் மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அவங்க வந்து இங்கே தான் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க.
ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னோட பையனை வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிட்டாங்க. எதுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு எங்களுக்கும் சரி சும்மா டான்ஸ் ஆட கூப்பிட்றாங்க போல நினச்சோம். ஆனால் வந்து அவங்களோட அந்த மியூசிக்கு இந்தியன் டான்ஸ் கோரியோகிராஃப் பண்ண சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே சிரிப்பாக இருந்தது. என்னத்தை சொல்லி கொடுக்க போகிறான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து அந்த ஸ்பாட்டில் ஏதோ சில ஸ்டெப்ஸை சொல்லவும் அவங்க அதை அப்படியே காப்பி பண்ணாங்க. அது நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவன் குட்டி பையன், அவன் சொல்லி கொடுக்குறான். ஆனால் அவங்க அதே மாதிரி ஆடினாங்க. அது நல்லா இருந்தது. அதை நான் வந்து பின்னாடி உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். இங்கே ஒரு கப்பல் வந்தாங்க. அவங்க இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க வந்து நாங்கள் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இங்கே சொன்னாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு சர்ச், அவங்க எந்த சர்ச் போகிறாங்களோ அங்கே வந்து இன்ஃபார்ம் பண்ணணுமா. அவங்க சொன்னதுமே எல்லாருமே கிளாப் பண்ணாங்க. அப்புறம் அவங்களோட லவ் வந்து இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படியெல்லாம் கேட்டாங்க. அதுக்கு சில பேர் கை தூக்குனாங்க, தெரியாதவங்களும் கை தூக்குனாங்க. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ நம்ம ஊரில் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா மாப்பிள்ளை வீட்லேயும் வந்து செலவாகும், பொண்ணு வீட்லேயும் செலவாகும். இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே வந்து அந்த பொதுவாக அந்த மேரேஜ் நடக்குதுல்ல, அந்த ஷேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ், மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸு தான் அவங்க எல்லாருமே அந்த மேரேஜுக்கு வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கல்யாணம்லாம் வச்சுட்டு கல்யாணத்துக்கு மொய் பிடிப்போம். அதில் வர்ற கொஞ்சம் பைசாவை நம்ம கல்யாண கடன் இருந்ததுன்னா நம்ம அடைச்சிப்போம். ஆனால் இவங்க வந்து அதுக்கு முன்னாடியே அந்த இன்விடேஷன் கொடுக்கும்போதே அதில் வந்து அவங்களோட செலவு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. நம்மளால் முடிஞ்சதை அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். அதை வச்சு தான் அவங்க வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. இது வந்து நான் சொல்கிறது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ். அப்படிக்கு இப்போ நிறைய பைசா இருக்குது அப்படின்னா அவங்களே வந்து பண்ணிப்பாங்க. எங்கள் பாப்பாவுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் சர்ச் வர்றது. இங்கே வந்து பெரிய சர்ச் பக்கத்தில் இருக்கான். ஸோ ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா வந்து அங்கே அந்த சர்ச்சுக்கு எல்லாருமே போவாங்களாம். இவங்க வந்து செம்மையாக பாட்டு பாடினாங்க. எல்லாரும் வந்து டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. இவங்க டான்ஸ் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன உண்டியல் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அது ஆக்சுவலி நாங்கள் எடுக்கலை. அதில் வந்து எப்படின்னா எல்லாரும் அவங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி 1000 சில்லிங்ஸ் 2000 சில்லிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி உண்டியல், நம்ம ஊரில் உண்டியல் போடுவோம்ல, அந்த மாதிரி அதில் போட்டாங்க. அப்புறம் தான் அது எதுக்கு அப்படின்னு நாங்கள் அது முடிஞ்ச பிறகு நாங்கள் கேட்டோம். அது எப்படின்னா எல்லா சண்டேயுமே இங்கே வந்து சமைச்சிருவாங்களாம் மத்தியானம். அது இல்லாமல் ஏழை குழந்தைங்களுக்கும் வந்து சின்ன சின்ன உதவிகள் வந்து அவங்களால முடிஞ்சது செய்வாங்களாம். அதுக்கு தான் அந்த டொனேஷன் மாதிரி இங்கே வாங்கினாங்க. இந்த இருக்குது பாருங்கள், அதில் ஒரு இடத்துல அந்த ஒரு கூடை மாதிரி இருக்கும். அதுதான் அதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஏன்னா வந்து இங்கே வந்து ஹாலிடேஸ்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே தான். ஆனால் மற்றபடி ஆஃபீஸ் ஒர்க்கு இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து சண்டே லீவு, நம்ம ஊர் மாதிரியே தான். மற்றபடி ஸ்கூல்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் சாட்டர்டே இருக்கவே இருக்காது. இப்போ ஆற ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என் பையன் சொல்லி கொடுத்தது தான். ரொம்ப யோசித்து என்ன சொல்கிறதுன்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தார். அதனால் நானும் சின்ன சின்னதாக ஹெல்ப் பண்ணேன். அதுக்கப்புறம் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அவங்க மியூசிக்கு நம்ம இந்தியன் ஸ்டெப்பு போடும்போது அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது. ஒரு ஸ்டெப்பு சொல்லி கொடுத்ததே எல்லாரும் டான்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு கொஞ்சம் யோசிப்பார். இதுக்கடையில் அவங்க ஃப்ரெண்டோட வேற டிஸ்கஷன் வேற போச்சு, அடுத்து என்ன ஸ்டெப்பு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி. எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எவ்ரி சண்டே வந்து அந்த சர்ச்சுக்குள்ள ப்ரேயர் வந்து தான் இவங்க வீட்டு மாடியில் வந்து நடக்குது. இதே இப்போ பெரிய சர்ச் போகணுன்னா அந்த பக்கத்து ஸ்ட்ரீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அங்கே நார்மலாகவே கூட்டமாக இருக்குமா, அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னாங்க. இங்கே வந்து ஒரு விஷயம் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
சொல்லிட்டேன். யுகாண்டா பொறுத்த வரைக்கும் அவங்க முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு சில கல்ச்சர் இருக்குது. அது வந்து ஆஃப்ரிக்கன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதில் வந்துன்னா அவங்களோட மேரேஜில் அது தெரியும். ஸோ அந்த மேரேஜில் வந்து 2-3 நாள் மேரேஜ் நடக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு சில விஷயங்கள் அவங்களோட இதை பேஸ் பண்ணி இருக்கும், அவங்க என்ன ரிலீஜியன் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இருக்கும். ஒரு சில விஷயம் வந்து அவங்க ட்ரெடிஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அவங்களோட மேரேஜ், அவங்க வியர் பண்ணுற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க ட்ரெடிஷ்னல் கல்ச்சரில் தான் வந்து அவங்க பண்ணுவாங்க. Can you please show us your wife? We do not know her. He looked around and saw someone. After seeing, he saw. After seeing, then he saw. After seeing, he saw. And looked at her very well. I want to speak that. இந்த சர்ச்சுக்கு ரெகுலராக வரக்கூடியவங்க தான் இவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த பையன் தான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ அதை வந்து இவங்க எல்லாருமே அதை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து என்ன தான் அந்த வெஸ்டர்ன் கல்ச்சரில் அவங்க இருந்தாலும் இப்போ லிவிங் டுகெதரில் இருப்பாங்க. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணாலும் அவங்களோட வெட்டிங்னு வரும்போது அதை ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. எல்லாருக்கும் சொல்லணும், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், அவங்க தங்கியிருக்க பிளேஸில் அவங்கள சுற்றி உள்ளவங்க எல்லாருக்குமே அதை இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இங்கே உள்ளவங்களுக்கு எவ்வளவு தான் அவங்க சிட்டியில் இருந்தாலும் ஒரு சில பேர் கொஞ்சம் ரிச் ஃபேமிலியாக உள்ளவங்க அவங்க வில்லேஜில் போயிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போய் கிராண்டாக மேரேஜ் பண்ணணும் அப்படின்னும் அங்கே வந்து பண்ணுவாங்களாம். Those are her names. எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெடிஷன், அவங்களுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கும். ஸோ அதை என் வீடியோஸில் இப்போ நான் இருக்க ஊரில் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு வந்து புது விஷயமாகவும் இருக்கும். நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் இருக்க ஊரில் நீங்கள் பார்த்து வியந்த சில விஷயங்கள் இந்த நம்ம கமெண்ட் மூலமாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். யுகாண்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா கடாஃபி மாஸ்க் அப்படின்னு ஒரு பெரிய மாஸ்க் இருக்குது. அந்த மாஸ்க் வந்து வீடியோ நான் போட்டிருக்கேன். நீங்கள் டைம் இருக்கும்போது அதுவும் நீங்கள் பார்க்கலாம். அதோட லிங்க் இதில் நான் கொடுக்குறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். அங்கே ப்ரேயர் நடந்துட்டு தான் இருந்துச்சு. நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ ஆஃப்ரிக்கன் சர்ச் எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து பெரிய சர்ச் கிடையாது, அவங்களே சொன்னாங்க. அந்த அண்ணா வந்து பெரிய சர்ச்சுக்கு எப்பவும் போவாங்களாம். ஸோ நமக்காக அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே உள்ள சர்ச்சில் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. இது வீட்டு மாடியில் சர்ச் இருக்குது. ஸோ அவர் ஃபாஸ்டர் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கன்னியாகுமரிக்கு வந்திருக்காரா. இங்கே பாருங்கள், ஜெரிக்கனில் தண்ணி ஃபுல்லாக பிடிச்சி வச்சுருக்காங்க. நமக்கு இந்த மாதிரி ஜெரிக்கன் தெரியும், இதுதான் இங்கே அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பக்கத்தில் நிறைய வாழை மரம் எல்லாம் இருக்குது. அங்கே மாமரத்தை பாருங்கள், கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. ஸோ இங்கே மாம்பழம் சீசன் வந்து இப்போ தான். இதான் மட்டோக்கே. ஏன் மட்டோக்கே சொல்கிறேன்னா, மட்டோக்கே வந்து உங்களுக்கு காயாக சமைச்சு சாப்பிட்றது, பழுக்க வச்சு சாப்பிட மாட்டாங்க. அது நம்ம ஊரில் இது கிடையாது. ஆனால் கொஞ்சம் டேஸ்ட் வந்து பூவம்பழம் மாதிரி இருக்கும். சாப்பாடெல்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க வந்து இனி சர்வ் பண்ணுவாங்க முடிச்சுட்டு வந்ததும். பூவா நான் பறிச்சு தர்றேன். செம்பருத்தி வேண்பா? செம்பருத்தி, செம்பருத்தி. You don't know இது நேமா? பசங்களை என் பையன் ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. ஸோ ஹாய் ஆல், ஹவ் ஆர் யூ?
உன்னே தான் தமிழ்நாட்டு பையன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதே மாதிரி யுகாண்டா பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ யுகாண்டாவில் உள்ள சர்ச் சில பேர் கேட்டிருந்தீங்க, இன்றைக்கி வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ இதே மாதிரி யுகாண்டா பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வெண்மை கிச்சன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், பாய். இது வந்து மெயின் ரோடு கிடையாது, இது வந்து ஒரு தெருவுக்குள்ளே உள்ள ரோடு தான். நீங்கள் மேக்ஸிமம் ஒரு ஏரியாக்குள்ளே போகிறா இருந்தால் மண் ரோடு அதிகமாக பார்த்துருப்பீங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ஏரியாலாம் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் இந்த முன்யோனியோவில் இந்த பகுதியெல்லாம். ஸோ அந்த தெருவெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா இருக்குல்ல. ஆனால் எவ்வளவு தான் பெரிய பெரிய வீடுகள் இருந்தாலும் பக்கத்தில் தோட்டங்கள், வாழை மரம் இதெல்லாமே இருக்குது.